ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 13 வசனம். ஐசையா சாப்டர் 42 verse 13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு அவர் எப்படி செயல்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. The Lord wants to crush his enemies for us. The enemy is like a roaring lion to devour someone who loves God, who believes in God. That is why the Lord wants to crush the enemy. So, first of all, he starts like a mighty man to crush the enemy. நம்முடைய தேவன் யுத்த வீரனை போல புறப்படுகிறார். ஒரு யுத்தம் வருகிறது என்று சொன்னால் அதுல புறப்படுவதுதான் முக்கியம். If someone starts for a war, he believes that he is able to stand against every weapons which are formed against him. So he is called a mighty man, or he is called a mighty hero. Our Lord God is a mighty hero. He starts to fight against the enemy which comes against his people. நம்முடைய மக்களுக்கு எதிராக வருகிற சத்துருவை ஜெயிக்கும்படிக்கு அவர் ஒரு பராக்கிரமசாலியை போல புறப்படுகிறார். அடுத்ததாக அவர் ஒரு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொள்கிறார். God is like a man of war. So he can war against every enemy that comes against God's people. He had a zeal to protect his people. He is having a great zeal for his people. That is why he is like a man of war. He is not only a mighty man, but he is a mighty warrior. He is a warrior who stands against every enemy that comes against God's people. Not only that, he is so furious to destroy the enemy. He determined in his mind to destroy the enemy at any cost. Such a great God he is. He will not let the people of God to be defeated, but the people of God will be victorious. நம்முடைய பிள்ளைகள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நம்முடைய தேவன் அவர் கர்ச்சிக்கிறார், அவர் முழங்குகிறார். He is shouting with furious noise so that the devil will tremble before his voice. உங்களுக்காக எனக்காக அவர் கர்ச்சித்து முழங்கும் பொழுது பிசாசு நடுங்குகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில நீர் எங்களுக்காக ஒரு பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு கர்ச்சித்து முழங்கி சத்துருக்களை மேற்கொள்ளுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு நிர்மூலமாக்கப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில பிசாசினுடைய கிரியைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். பிசாசின் வல்லமைகளை நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். பிசாசுடைய எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.